நம்ம தமிழ்நாட்டில் மத்திய பாதுகாப்பு படை அதாவது சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு 1130 வேக்கன்சி விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஸ்டபிள் அண்ட் ஃபயருக்கு இந்த 2 ஜாபுக்காக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/9/2024 அதாவது இந்த மாதம் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 10வது படிச்சிருக்கிறவங்க இந்த ஜாபை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃபோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சிஐஎஸ்எஃப் சிசிடி இந்த வெப்சைட் தான் இதோடைய. இது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஃபயர் 2024 சிஐஎஸ்எஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. சென்ட்ரல் இன்டர்னல் சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த ஜாபை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 31 அதாவது இன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த மாதம் 30/9/2024 அதாவது 23 ஹவர் வரைக்கும் அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயருக்காக 21,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். நீங்கள் இதை ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி, டிவி, பிஇடி, ஓஎம்ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இது பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கான்ஸ்டபிள் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 39 வேக்கன்சி இருக்குது. இது டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1130 அதாவது 1130 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஒரு வேக்கன்சி இருக்குது அண்ட் ரிசர்வ் போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேனெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்போது அப்பா எக்ஸ் சர்வீஸ் மேனே இருக்காங்கன்னா அவங்க பசங்க அவங்க பிள்ளைங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற 30/9/2024 அன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 23 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், சில்ட்ரன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட் வரைக்கும் நீங்கள் 3 இயர் அதாவது டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 3 இயர் உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சன்னு டாட்டரு இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சில்ட்ரன்ஸில். சரிங்களா? டிபெண்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு ஸ்பௌஸும் அப்ளை பண்ணிக்கலாம், பிரதரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அண்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10/10/2024 12/10/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்
ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இருக்கும் அண்டு பிஇடி அதாவது ரன்னிங் என்வாயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஹைட் வெயிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 170 சென்டிமீட்டரும் செஸ்ட்டு வந்து 80-85 இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும் அண்டு ஹைட்டு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 78லேருந்து 83 வரைக்கும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹைட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் கம்மியாக தான் இருக்கும் அண்டு ரன்னிங்கும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். அந்த 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் 25 கொஷினும், ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷினும் அண்டு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷினும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்க, தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேட்லனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடெல்லாம் எங்கே இருக்கும், உங்களுக்கு ட்ரைனிங் டியூரேஷன் எங்கே இருக்கும், செலெக்ஷன் மெத்தட் என்னென்ன, உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கூட எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் எவ்வளோ பாஸ் ஆகலாம் அப்படின்றது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும், நீங்கள் ஒன் டைம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கீழே வந்து பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டைம் ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். இங்கே லாகின் இருக்குது இல்லைங்களா? அந்த லாகின்ற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு பண்ணணுமா அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறேன். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில் கேட்கும். உங்களுடைய நேம் மறுபடியும் கேட்கும், நேம் அண்டு உங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே கேட்கும். ஏன்னா இது ஃபர்கட் பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இது நினைக்கலாம். வெரிஃபிகேஷன் ஆஃப் மொபைல் நம்பர். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் இதோடைய பண்ணுற முறை. நீங்கள் யாரும் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வேகன்சி 1130 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.